ரெட்ரோ. ஸோ இந்த படத்த பத்தி பேசியே ஆவணுங்க. ஸோ என்னதான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும், பட் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து இந்த படத்த வேற லெவல்ல வச்சு போட்றாங்க. ஏன் அப்டின்னா, அதாவது அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஆளுங்களும், அதாவது இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் ஆளுங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது சர்வதிகாரம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில தமிழ் மக்கள் எந்த மாரி நடந்துக்கினாங்க? லைக் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ அப்டின்னு பயந்து பயந்து அடிபணிஞ்சு போறனால தான், அவங்களுக்கு இன்னும் அதிகமா இவங்கள அடிமைப்படுத்தணும் அப்டின்ற மாரி தோணுச்சு அப்டின்ற மாரி கார்த்திக் சுப்புராஜ் வந்து வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. ஸோ இதனுடைய எண்டா தான் பார்த்தீங்க அப்டின்னா, கிளைமேக்ஸ்ல ஸோ நான் உனக்கு பயந்தா தானே நீ என்ன இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு அதாவது வார் அப்படின்றது வந்து நெறைய போர் செஞ்சுட்டு, இந்த ஒரு ஃபைட் அந்த மாரிலாம் இருக்கும்னுலாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஒரே ஒரு ஸ்மைலுங்க. ஸோ ஓவராலா மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அவனுங்க பயந்துட்டு கீழ குனிஞ்சிருவாங்க. ஸோ இதுதான் அந்த காலத்துல மக்கள் வந்து அவங்கள மாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம தமிழ் ஆளுங்கள அவங்கலாம் அடிமைப்படுத்துறதுக்கு சான்ஸே இல்ல. அத கார்த்திக் சுப்புராஜ் ஒரு வில்லேஜ வச்சு அழகா காமிச்சிருக்காரு. ஸோ வேற லெவலான படம் தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் கனெக்ட் ஆகல. என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒரு சண்டை வரும். ஸோ நெறைய பேர் போர் செய்வாங்க அப்படின்ற மாரி நெனைச்ச நேரத்துல என்னடா சிரிச்சுட்டு சைலண்டா போயிட்டாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பட் அந்த படத்த ரசிச்சு சினிமா ஃபீல்டுல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த கதை வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.